அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஈரானின் ராணுவ நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன். இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கையின் பின்னணி என்ன? ஈரான் இஸ்ரேல் நாடுகளிடையே தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி வருவதன் காரணமாக தற்பொழுது ஈரான் ராணுவ தளங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய பாரசீக மொழியில் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல். தொடர்ச்சியாக இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரம்ப கட்டத்துல ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போதே இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இஸ்ரேலின் இந்த தாக்குதல் என்பது ஈரானுடைய மக்களுக்கு எதிரானதல்ல, ஈரானிய மக்களை வறுமையில் ஆழ்த்தும் தீய ஆட்சிக்கு எதிரானது என ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அடக்குமுறை ஆட்சியில் இருந்து விடுதலைக்காக ஈரானியர்களை ஒன்றுபட வேண்டிய நேரம் இது எனவும் இஸ்ரேலை அச்சுறுத்தும் ஈரானுக்கு வலுவாக தாக்குதலை திரும்பி தருவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்த நிலையில்தான் தற்பொழுது ஈரான் ராணுவ தளத்திற்கு அருகே இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஈரானில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களிலிருந்து வெளியேறுமாறும் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் ஏவுகணைகள் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மறு அறிவிப்பும் வரும் வரை மக்கள் அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு திரும்ப வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆயுத தளங்கள் அதே போல ராணுவ நிலைகள் மீதுதான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆனாலும் ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளாகட்டும் அதே போல மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை பல்கலைக்கழகங்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இரு நாட்டு தலைவர்களுமே இந்த ஒரு மோதலை மேலும் பலப்படுத்தக்கூடிய வகையில் தான் அந்த தலைவர்களுடைய பரஸ்பரமான எச்சரிக்கையை மாறி மாறி விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஈரானில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு இஸ்ரேல் தரப்பில் ஒரு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.